ஓகே, ஸோ இப்போ கண்டினியூவேஷன் இந்த பர்டிகுலர் வீடியோவில் 2-3 சம்ஸ் நான் ஒன்று சொல்லி தருவேன். ஸோ அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ நான் இதே சம்ஸில் மூணாவது பாடத்துலையும் வந்து இதே மாதிரி மெத்தட்ஸ் இருக்க சம்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துட்டு இதில் வந்து வரும். ஓகேவா, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அதனால் நல்லா புரிஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸாம்பிள் 1.2. எக்ஸாம்பிள் 1.1 என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. கன்சிடர் 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 அட் ரெஸ்ட். ஓகேவா, ஸோ ஒரு சார்ஜ் வந்துட்டு Q1 எடுத்துக்க சொல்கிறாங்க, இன்னொரு சார்ஜ் வந்துட்டு Q2 எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 2 சார்ஜ் இருக்குது. இது வந்துட்டு ஓய்வு நிலையில் இருக்குது, அது நகரில் அப்படி நிலையாக இருக்குது. அந்த 2 சார்ஜுக்கு வந்து ஒரு சார்ஜுடைய எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா +2 மைக்ரோ கூலும். மைக்ரோ கூலும்னா நம்ம என்ன சொன்னோம், 10⁻⁻⁶. ஓகேவா, இதுதான் மைக்ரோ. ஸோ இந்த மைக்ரோ சிம்பிள் எப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ அதுக்கான வேல்யூ 10⁻⁶. இன்னொரு சார்ஜுக்கான வேல்யூ வந்துட்டு +3 மைக்ரோ கூலும். இதில் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜுமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், 2 பாசிட்டிவ் சார்ஜை பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அது என்ன பண்ணும், விலகி போகும். ஏன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். ஓகே, ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டயக்ராமை தான், இந்த டயக்ராம் தான் இங்கே கீழே வந்து இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ Q1ன்றது நம்ம ஃபஸ்ட்டு சார்ஜ், Q2ன்றது செகண்ட் சார்ஜ். 2 விலகி போகிறதுக்கான ஏரோ மார்க் தான் இங்கே போட்டிருக்கிறாங்க. இதுவும் எந்த ஏரோ மார்க்கும், ரெண்டுமே எந்த ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அதே ஒய் ஆக்சிஸில் இந்த இடத்துல அதே சார்ஜ் இருக்குன்னா அது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கால்குலேட் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை 2 சார்ஜஸ். இந்த 2 சார்ஜுக்கும் இடைப்பட்ட இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம கூலும்ஸ் லாவுடைய ஃபோர்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. 2 சார்ஜ் இருக்குது, எந்த சார்ஜுக்கு நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா எதுக்கு வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஒன்று இந்த சார்ஜ்னால கொஞ்சம் ஃபோர்ஸை ஃபேஸ் பண்ணணும், இல்லை இந்த சார்ஜ்னால கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபேஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ ஏதோ ஒன்றை கண்டுபிடிச்சிக்கோ. அதே மாதிரி நியூட்டன்ஸ் லாவில் கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம், இங்கே பாரு மேலே போட்டு பார்த்தோம். ஸோ கூலும்ஸ் லாவுடைய ஒரு ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஆப்போசிட் டு அதர் ஃபோர்ஸ். ஸோ Q1லேருந்து Q2ல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதோடைய மைனஸ் வேல்யூ தான் வந்து Q2லேருந்து Q1க்கு வர ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம சம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இந்த Q2ல எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எதனால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், 3 விஷயத்தில் ஆக்ட் ஆகும். ஒன்று வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடி இருக்குது. ஓகேவா, ஒரு பாடி இருக்குது. இந்த பாடி வந்துட்டு எதனால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நீ இப்போ பூமியில் நிற்கிற அப்படின்றப்ப ஒரு ஃபோர்ஸ் வந்து பூமியை நோக்கி இழுக்கும், அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்படி பூமியை நோக்கி இழுக்கிறப்ப நீ அந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீ பூமியோட ஒட்டிக்குவ. ஓகேவா, ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. பூமியிலேருந்து நம்ம நகர ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோம், உன் காலுக்கு நடுவில் இருக்கிற ஆட்டம்ஸும் தரையில் இருக்கிற ஆட்டம்ஸும் தான் வந்து உனக்கு அந்த நடக்கிறதுக்கான ஃபோர்ஸை உனக்கு கொடுக்குது. அந்த ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆர் நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா, எந்த பாடியாக இருந்தாலும் இந்த 2 ஃபோர்ஸ் நார்மலாகவே நடக்கும். இன்னொரு இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜுக்கும் கிராவிடேஷனால ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், அது கீழே வரும். அதே சமயத்தில் நார்மல் ஃபோர்ஸை அதை மேலே தள்ளும். ஓகேவா, அதே சமயத்தில் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது, என்னென்னா இந்த F21 இருக்குது பார்த்தியா, இந்த F21னால இந்த F12 கொஞ்சம் ஃபோர்ஸை ஃபேஸ் பண்ணும். ஏன்னா இது வந்துட்டு ஆப்போசிட்னால அந்த பால்லேருந்து விலகி போக ஆரம்பிக்கும். அப்போ இது கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபேஸ் பண்ணும். எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஃபேஸ் பண்ணணும்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஏன்னா 2 சார்ஜுமே சேம்ன்றதுனால அது விலகி போகும். ஸோ இந்த பர்டிகுலர் Q1 வந்துட்டு இந்த பக்கம் வரும், இந்த பர்டிகுலர் Q2 இந்த பக்கம் போகும். அப்போ Q1க்கான டயக்ராம் எப்படி போடலாம், இன்னொரு ஃபோர்ஸு இப்படி போடலாமா? ஓகேவா, ஸோ இது வந்துட்டு உன்னுடைய நார்மல் ஃபோர்ஸு, இது வந்து உன்னுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இது வந்துட்டு உன்னுடைய ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மைக்ரோ கூலும், ரொம்ப 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 சின்ன சார்ஜ். ஓகேவா, அந்த சார்ஜுக்கெலாம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் அந்த சின்ன சைஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான், நெக்லிஜிபிள் வேல்யூவாக தான் இருக்கும். அதனால் இது ரெண்டையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய டயக்ராம் எப்படி இருக்கும், வெறும் இந்த ஏரோ மார்க் மட்டும்தான் இருக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கான், ஒரு ஏரோ மார்க் மட்டும் போட்டிருக்காங்க. அதே வந்து இந்த F2க்கு எப்படி ஆக்ட் ஆகும், அதே கண்டிஷன் தான். ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும்,
அண்டு உடைய ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் தான் வந்துட்டு ஏன் அது எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கான் ஒய் ஆக்சிஸில் போடுறன்றதுக்கு இது உனக்கு புரியறதுக்காக. ஸோ ரிசல்ட் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும், அது டுவர்ட்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதுதான் வந்து உனக்கு டயக்ராம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோர்ஸுமே விலகி போகுது. ஓகேவா? இப்போ செகண்ட் சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்னா இங்கே ஃபார்முலா கொடுக்கலாம். ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் சார்ஜ்ன்றதுனால 2 போட்டுக்கிட்டேன். அந்த ஃபோர்ஸ் எதனால் நடக்கும்? 3 விதமாக நடக்கும். ஒன்று கிராவிடேஷனல், இன்னொன்று நார்மல் ஃபோர்ஸ், இன்னொன்று ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் Q1. ஓகேவா? கிராவிடேஷனல் நார்மல் ஃபோர்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ மீதி ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும், அது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸு. அது பிகாஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு சார்ஜ் அப்படின்றதுனால F21 போட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் சார்ஜ் டியூ டு ஃபஸ்ட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பார்த்தோம்? 1/4πε0 வேல்யூ வந்து 9 × 10⁻9. ஓகேவா? அதை இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி Q1க்கான வேல்யூ வந்துட்டு 2 மைக்ரோ கூலும். ஸோ 2 மைக்ரோன்றது 10⁻6ன்னு சொன்னதுனால இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி Q2 வந்து 3 மைக்ரோ கூலும், 3 10⁻6. ஓகேவா? பை இது வந்து செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட், 1 மீட்டர்னு அவன் சம்லேயே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அந்த 1 மீட்டருக்கு அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். ஸ்கொயர்ன்றதுனால ஸ்கொயர்ன்றதுனால 1 ஸ்கொயர் போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணி உன்னோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப உனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இது வந்து ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் சார்ஜ் டியூ டு ஃபர்ஸ்ட் சார்ஜ். அப்போ உனக்கு ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் டியூ டு செகண்ட் சார்ஜ்னு வரும், அப்படியே ஆப்போசிட்டில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சதுடைய மைனஸ் போட்டிங்கன்னா அந்த இன்னொரு சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது ஒன்று. செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் வந்து பாசிட்டிவ்லையும் இன்னொரு சார்ஜ் வந்து நெகட்டிவ்லையும் கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு சார்ஜ் ரெண்டுமே வந்துட்டு இப்படி இருக்கும், ரெண்டோடைய ஃபோர்ஸ் டைரக்ஷனுமே பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஏன்னா ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கிறது ஒன்று மைனஸில் இருக்கிறதுனால வந்துட்டு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று நோக்கி போக ஆரம்பிக்கும். இப்படி தான் இருக்கும். இதுலேயும் வந்து உன்னுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் உன்னுடைய நார்மல் ஃபோர்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சார்ஜ் லெவலில் பார்க்குறப்ப அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. அதனால தான் இந்த சம்மில் இதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். இந்த எக்ஸாம்பிளில் இது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். அதனால உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ உனக்கு ஒரு சார்ஜுடைய வேல்யூ தெரிஞ்சு போச்சு, +2 மைக்ரோ கூலம்பு. இன்னொரு சார்ஜோட வேல்யூ வந்து -3 மைக்ரோ கூலம்பு தெரிஞ்சு போச்சு. R வந்து 1ன்னு தெரியும். அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா Q2 வந்து -3 போட்டிருக்கிறாங்க. அப்போ -3 நான் எடுத்துக்கிட்டேன் சம்பளையும். ஓகேவா? கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஆகும்னா இது சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறப்ப -54 × 10⁻³ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு R12 I கேப் இல்லைனா I வெக்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஐன்றது எப்பயுமே உன் எக்ஸ் ஆக்சிஸு, ஜேன்றது எப்பயுமே உன்னுடைய ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? நம்மளுடைய டெஸ்ட் சார்ஜஸ் எல்லாமே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கிறதுனால நான் வந்துட்டு அந்த ஆன்சரோட ஒரு ஐ வெக்டாரையும் சேர்த்துக்கிட்டேன். ஐ வெக்டர்னா டைரக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ், அப்படி தான் அந்த ஐஏ மீன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு F221 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ F12 எப்படி கண்டுபிடிப்ப? அப்படியே மைனஸ் வேல்யூ போட்டுக்கோ. ஓகேவா? போட்டிங்கன்னா அந்த மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். இது ரெண்டும் முடிஞ்சு போச்சு. மூணாவது கேஸ் என்னென்னா வந்துட்டு பியில் இருக்க அந்த 2 சார்ஜும் வந்துட்டு ஒருவேளை தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ ஒரு சார்ஜும் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தண்ணிக்குள்ளன்றது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸு, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர், இதெல்லாம் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். பெர்மிட்டிவிட்டினா ஒரு லிக்விடுக்குள்ளாரையோ ஒரு கேஸ்குள்ளாரையோ எவ்வளோ வேகமாக ஒரு பொருள் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றது தான் பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் நம்ம ஃபார்முலா இது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா F21W போட்டிருக்கோம். அதாவது ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் சார்ஜ் பை ஃபர்ஸ்ட் சார்ஜ் இன் வாட்டர், அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா போட்டுட்டாங்க. இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் வேல்யூ என்ன மாற்றிருக்கேன்னா நம்ம கூலம்ஸ் லா படி வந்து ஃபார்முலாவில் ε0 தான் இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு வேக்கமில் நடக்குதுன்ற ஒரு அசம்ஷனில் போட்டிருக்கிறதுனால. இந்த கேஸில் வாட்டரும் இன்வால்வ் ஆகிறதுனால ε0வோட ஒரு εr மல்டிப்ளை ஆகும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஓகேவா? மற்றபடி ஃபார்முலாலாம் சேம் தான். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இந்த εr மட்டும் விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், மீதி என்ன இருக்குது? 1/4πε0 Q1 Q2/r². இந்த ஃபார்முலா எது மாதிரி இருக்குன்னா வந்துட்டு உன்னுடைய F21 ஃபார்முலா மாதிரி இருக்கும்.
கரெக்டா? இது இந்த ஃபார்முலா தானே. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ மொத்த அந்த வேல்யூ எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா F21 ஒரு வேல்யூ சேர்த்துக்கிட்டாங்க. பேலன்ஸ் கீழே ஒரு எப்சிலான் ஆர் மட்டும் இருக்கும், அது இதோட வேல்யூ. ஸோ F21 நமக்கு ஆல்ரெடி தெரியும், -54 × 10⁻³ ஓகேவா? ஏன் F21னா, ஏன்னா இங்கே கண்டுபிடிக்கிறதும் நம்ம F21 இன் வாட்டர் கண்டுபிடிக்கிறதுனால இதை F21 வச்சுக்கிட்டாங்க. அதே F12 இன் வாட்டர்னு போட்டால் இங்கே நீ F12னு மாற்றிக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ F21 வேல்யூ நமக்கு -54 × 10⁻³ தெரியும். வாட்டருடைய வேல்யூ வந்துட்டு 18 சம்மில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சம்மில் போய் சியில் பார்த்தீங்கன்னா 80 இருக்கும். அப்போ மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஓகேவா? இது F21க்கு. இதில் பார்த்தீங்கன்னா F12 கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ F12க்கு நீ என்ன பண்ணணும், இதோட வேல்யூவே மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்னு மாற்றிக்கும். ஏன்னா வந்து F21 = F12 = -F21. ஸோ F20 ஆன்சர் நம்மளுக்கு இங்கே தெரியும், -0.675. அதோட மைனஸை மல்டிப்ளை பண்ணால் F12 கிடச்சிடும். ஸோ இப்படி தான் இந்த 3 சம்மும் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ மெயினாக இதில் என்ன எதுக்காக இந்த சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு, நார்மலாக வந்து ஒரு மீடியம் ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே மீடியம் வந்து வேக்கமில் இருக்குது, அப்போ வந்து -54னு வேல்யூ கிடைக்குது. இங்கே மீடியம் தண்ணின்றப்போ வந்துட்டு -0.6ன்னு ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சார்ஜஸ் வந்து லிக்விட் ஒரு வாட்டருக்குள்ளாரையோ இல்லை ஒரு சொல்யூஷனுக்குள்ளாரையோ இருந்தால் அதுக்கு நடுவில் இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சோடியம் குளோரைடு, நம்மளுடைய சால்ட். ஓகேவா? சால்ட் ஏன் தண்ணிக்குள்ளே கரையுதுன்ற ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனை கூலம்ஸ் ஃபோர்ஸை வச்சே சொல்கிறாங்க. என்னென்னா சால்ட்டில் என்ன இருக்குன்னா NaCl இருக்கும், சோடியம் வந்து Na, குளோரின் வந்து Cl. ஓகேவா? இது தண்ணிக்குள்ளே கலந்ததுக்கப்புறமா என்னன்னா அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸு, அது நடுவில் இருக்கிறது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான். ஏன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் Na வந்து ஒரு பாசிட்டிவ் அயான், Na வந்து Na+ எழுதலாம். குளோரின் வந்து ஒரு நெகட்டிவ் அயான், Cl- எழுதலாம். இதில் பார்த்தோன்னா ஆப்போசிட் சார்ஜ் இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சோடியம் குளோரைடு உப்பு கொண்டு போய் நீ தண்ணிக்குள்ளே போட்டோன்னா என்ன ஆகும், அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். சோடியம் தனியாகவும் குளோரின் தனியாகவும் பிரிகிறப்ப உப்பு வந்து கரைய ஆரம்பிக்குது. இதை தான் வந்து இந்த நோட்டில் வந்து இங்கே சொல்லியிருக்கான். ஸோ கொஷின் இதில் எப்படி கேட்பாங்கன்னா, ஒய் சோடியம் குளோரைட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் குவிக்லின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன எழுதணும்னா வந்துட்டு பிகாஸ் ஆஃப் லெசர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கோம் பார்த்தியா, இந்த டயக்ராமுக்கு பேர் வந்துட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லுவாங்க. அதாவது FBR. இந்த டயக்ராமுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டில் என்னென்னலாம் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வரைகிறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் உனக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்லேருந்தே போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த எக்ஸாம்பிளுக்கு நீ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடலைனாலும் சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்துட்டு 2 சார்ஜ், அதுவும் சார்ஜ் தான் மைக்ரோ கூலும் லெவலில் இருக்க ஒரு சார்ஜ். ஓகேவா? அந்த கேஸில் வந்துட்டு அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லைனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அடுத்து பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற எல்லா ஃபோர்ஸுமே சேர்ந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஓகேவா? கவனமாக பாருங்கள். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 ஸ்மால் சைஸ்டு சின்ன ஐடென்டிக்கலி ஈக்குவலி சார்ஜ்டு, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். ஐ மீன் நீங்கள் நெகட்டிவ் கூட வச்சு போடலாம், பட் ஆனால் 2 சார்ஜும் சேம்ன்றதுனால உங்கள் சம்மில் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு போட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த இடத்துல அது என்னென்னா ஒன்று வந்துட்டு 1 மில்லிகிராம் வந்துட்டு வெயிட் இருக்குன்றாங்க. ஓகேவா? 1 மில்லிகிராம் அது வந்து ஒரு சார்ஜோட வெயிட்டை விட பல மடங்கு அதிகம். அப்போ இதில் வந்து கிராவிட்டி வேலை செய்யும், அதை மைண்டில் வச்சுக்கோ. ஏன்னா அது வந்து ஒரு பால், ஒரு மில்லிகிராம் பால், இதை நம்ம வந்து கண்கூடாவே அந்த வெயிட்டை பார்க்க முடியும். அதனால் வந்துட்டு அந்த பாலுக்கு புவியீர்ப்பு விசை, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆர் ஹேங்கிங் இன் ஈக்குலிபிரியம். ஓகேவா? அது வந்து தொங்கப்பட ஒரு மேலே வந்து ஒரு கயிறு கட்டி அந்த ரெண்டு ஸ்பியரும் தொங்க விட்டுருக்குறாங்க. ஓகேவா? அந்த லென்த் ஆஃப் த ரோப் வந்துட்டு 10 சென்டிமீட்டர்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. அண்ட் த ஆங்கிள் இஸ் 7 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ calculate the magnitude of charge. ஸோ மெயினாக இதில் என்ன பண்ணுறது, 2 வார்த்தைகள் இருக்குது. மேக்னிடியூடு, டைரக்ஷன். மேக்னிடியூட் அப்படின்னா எவ்வளோ வீரியமாக ஒரு விஷயம் நடக்குது, எவ்வளோ தூரம் அது பறந்து ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்குவேக் நடக்குது, இல்லை பூகம்பம் வருதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் எர்த்குவேக்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எவ்வளோ தூரம் பரவி அந்த நம்ம
என்ன சொல்கிறது, பூகம்பம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. டைரக்ஷன்னா எந்த திசையை நோக்கி அந்த பூகம்பம் நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளுடைய 11th 12th நிறைய தடவை ஸ்கேலர் வெக்டர்னு மாற்றி நம்ம பார்ப்போம். ஸ்கேலர்னா என்னென்னா அது மேக்னிடியூடை மட்டும்தான் சார்ந்திருக்கும். வெக்டர்னா மேக்னிடியூடையும் சார்ந்திருக்கும், டைரக்ஷனையும் சார்ந்திருக்கும். ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, கேல்குலேட் த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ்னு கேட்குறாங்க. மேக்னிடியூட்னா அந்த பால் ஸ்பியருக்குள்ளார எவ்வளோ சார்ஜ் வந்து அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிராவிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 10 மில்லி செகண்ட் 10 ms⁻²ன்னு வச்சுக்கோங்கன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுவும் பாசிட்டிவ், இந்த கியூவும் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த கியூவும் பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன ஆகும், விலக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்துட்டு அதுக்கு மேலே அது விலக முடியாதுன்னு ரெஸ்ட் ஆகிடும். அதாவது ஈக்குவலிபிரியமுக்கு வந்துடும். கரெக்டாக? ஸோ அந்த சார்ஜ் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் அதோடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு நீங்கள் அந்த ஸ்டேபிளாக நிற்க ஆரம்பிக்கும். கரெக்டாக? அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் நடக்கிறப்ப நீ அந்த மேலேருந்து கயிறு கொண்டு கட்டியிருக்க பார்த்தியா, அது வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து விலகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான், நீ எதுவுமே நடக்கலைன்னா அந்த பால் வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக தொங்கிட்டு இருந்திருக்கும். கரெக்டாக? இது 2 பாலும் ரிப்பல்ஷன் ஆகிறதுனால விலகி போகுது. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் அந்த பாலுடைய கரண்ட் பொசிஷன் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. அதே மாதிரி இந்த பாலுக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சார்ஜை மட்டும் எடுத்து அதோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், சார்ஜ் வந்து விலக ஆரம்பிக்கும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் கம் டு அ ரெஸ்ட் ஆர் இட் வில் பி இன் ஈக்குலிபிரியம். அந்த டைமில் அதோடைய ஆங்கிள் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த டைமில் அந்த பாலில் இருக்க எல்லா ஃபோர்ஸையும் நீ ஆட் பண்ணால் 0 அப்படின்னு வரும். ஏன்னா அதுக்கு மேலே அது நிலையான இடத்த அடைஞ்சிருச்சு. அது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அந்த சார்ஜுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட போகிறது கிடையாது, அதாவது அந்த ஸ்பியருக்கு. ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே போனோம்னா, ஸோ இந்த டயக்ராமை தான் நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டயக்ராமை தான் நான் கொஞ்சம் சிம்பிளாக வந்துட்டு இங்கே போட்டிருக்கேன். இந்த டயக்ராம் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு அடிப்படையான சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா. இந்த 3 டீட்டாஸ்க்கான ஃபார்முலா. ஓகேவா? இது 10th ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம். இந்த 3க்கான ஃபார்முலா உனக்கு நல்லா தெரியணும். சைன் டீட்டானா இங்கே எழுதியிருக்கேன் பாரு, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். காஸ் டீட்டானா வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். டான் டீட்டானா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் மேலே எழுதியிருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சிங்கன்னா காலகாலத்துக்கும் உனக்கு இந்த ஃபார்முலா மறக்காது. ஏன்னா இது எனக்கு 7th 8th எங்கள் சார் சொல்லி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான். அது என்னன்னா, ஓல்டு ஹார்டி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆன்டி அப்படின்றாங்க. ஒரு ஓல்டு ஹார்டின்னு ஒரு பையன் இருக்கான், அவங்களுடைய ஆன்டி இருக்காங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஓவில் ஆப்போசிட் இருக்குது, ஹெச்சுக்கு ஹெச் இருக்குது, அண்டில் இருக்க ஏ வந்து தான் உடைய அட்ஜசன்ட்டு, ஹெச் வந்து ஹிஸ்டில் இருக்க ஹெச் வந்து ஒன்று ஹைபாட்னியூஸ். அதே மாதிரி டான் டீட்டாக்கு வந்து ஓல்டு ஆன்டியில் இருக்கிற ஓ வந்து ஆப்போசிட்டு, இது வந்து ஏ வந்து அவனுடைய ஆன்டியில் இருக்கிறது அட்ஜசன்ட். இதை வச்சு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம சம் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல இந்த சம்மை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு முதல்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும். அதாவது அந்த ஸ்பியர், சார்ஜ் ஸ்பியரில் என்னென்னலாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சார்ஜ் ஸ்பியரை நான் இங்கே எடுத்துக்கிறேன். இதுதான் என்னுடைய சார்ஜ் ஸ்பியரு. ஓகேவா? சார்ஜ் ஸ்பியரில் முதல்ல நம்ம என்னென்னலாம் இயற்கையாக நடக்கும்னு பார்ப்போம். அந்த சார்ஜ் வந்து பூமியை நோக்கி இழுக்கிறதுக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேலை செய்யும். ஸோ இங்கே பாரு, டவுன் ஆரோ போட்டு ஜி போட்டேன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அது இந்த ஃபோர்ஸு. இந்த 2 ஃபோர்ஸும் என்ன ஆக்சிஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்குது. புரிஞ்சுதா? இப்போ இந்த சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு சார்ஜினால ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த ஃபோர்ஸை ரெண்டுமே சேம் சார்ஜ்ன்றதுனால விலகி போகும். அப்போ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் இருக்கும்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? அந்த சார்ஜ் எங்கே இருக்குன்னா இங்கே கிடக்கும். ஓகே, ஸோ அப்போனா என்ன அர்த்தம், இந்த டைரக்ஷன், அதாவது இந்த டைரக்ஷனை நோக்கி உனக்கு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் நடக்கும். ஸோ ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, இதுலேயும் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா சார்ஜ் இங்கேருந்து விலக்கு தள்ளி விடுது அப்படின்றப்ப இங்கேருந்தே ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் டயக்ராம் புரிஞ்சதா? இவ்வளோ தான் பேசிக்ஸு. இந்த டயக்ராம் வச்சு நம்ம மீதியெல்லாம் போடலாம். ஓகேவா? முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுப்போம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதில் என்னென்னலாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஒன்று வந்துட்டு உன்னுடைய ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை நான் எஃப்இன்னு வச்சுக்கலாம். அதுதான் இங்கே சம்மில் வந்து எஃப்இன்னு கொடுத்துருக்காங்க, ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? இது ஒரு இருக்குது. இன்னொன்று வந்துட்டு இங்கே ஒரு இந்த டாட் லைன் இருக்கா, அதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ் என்னன்னு எனக்கு இப்போ தெரியாது.
ஓகேவா? அதை நான் இப்போதைக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக எஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதே சமயத்தில் மேலே சீலிங்கில் வந்துட்டு ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கோம். கரெக்டாக? அந்த கயிறு வந்துட்டு இந்த லைனு இந்த 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 லைன் வரும். ஓகே, இதுதான் சீலிங்லேருந்து தொங்க விட்டப்பட்ட கயிறு. இந்த கயிறுனாலையும் ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அது வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் உன் டயக்ராமில் டீன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் அந்த ஆங்கிளை மட்டும் தனியாக எடுத்து எழுதுறேன்னா, இது உன் சார்ஜு, இது வந்து ஒரு ஃபோர்ஸு. ஓகேவா? இது வந்து உன்னுடைய கயிறுனால கிடைக்கிற டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ கயிறுனால நம்ம வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜில் இருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருதுன்னு வச்சுக்கோம். ஸோ இது வந்து உன்னுடைய ஆங்கிள். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு இது ஆங்கிள் எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, டென்ஷன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஆங்கிளுக்கு எந்த லைன் ஆப்போசிட்டில் இருக்கோ, இந்த ஆங்கிளுக்கு இந்த டீட்டாக்கு வந்து இதுதான் ஆப்போசிட். அப்போ இதுதான் உன்னுடைய ஆப்போசிட். ஓகேவா? டீட்டாக்கு கீழே பக்கத்தில் இல்லை, டீட்டா ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஹைபாட்னியூஸ். ஓகேவா? மீதி இருக்கிறது உடைய அட்ஜசன்ட். ஸோ உனக்கு என்னென்ன தெரியும்? இப்போ ஆப்போசிட் தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும். ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ்க்கும் என்ன ஃபார்முலா இருக்குது? சைன் டீட்டா இருக்குது. ஏன்னா இங்கே பாரு, ஆப்போசிட் இருக்குது, ஹைபாட்னியூஸ் இருக்குது. அப்போ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதணும்? ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதை நான் எஃப்னு இங்கே எடுத்துக்கிட்டேன், ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஹைபாட்னியூஸில் என்ன இருக்குது? டி இருக்குது. அந்த டி அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு ஃபோர்ஸ் தான் தெரியணும். ஏன்னா என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபோர்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த டீயை மேலே கொண்டு போயிடு. இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டான்னு இருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போ என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2 ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு ஃபோர்ஸு நம்மளுடைய ரிப்பல்ஷன் ஃபோர்ஸு, இன்னொரு ஃபோர்ஸு தான் நீ கண்டுபிடிச்சிருக்க டி சைன் டீட்டா. ஓகேவா? டி சைன் டீட்டா வந்து பாசிட்டிவ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால அதை பாசிட்டிவாகவே எடுத்து எழுதிக்கோ, டி சைன் டீட்டான்ட்டு. அதே சமயத்தில் எஃப்இ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால அதை மைனஸ் எஃப்இன்னு எழுதிக்கணும். ஓகேவா? நெட் ஃபோர்ஸு 0. ஸோ அப்போ அந்த மைனஸ் எஃப்இ அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அப்போ எஃப்இ இஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டா அப்படின்னு உனக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சுதுன்னா இது மேலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் என்னென்னலாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், அது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸு. இன்னொரு ஃபோர்ஸ் நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஃபோர்ஸ் இங்கே நடக்குதுன்னு மட்டும் தெரியும். அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்துட்டு சைன் டீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். அது மெத்தட் சைன் டீட்டா ஏன் சைன் டீட்டா யூஸ் பண்ணுறன்றது இங்கே விளக்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த கயிறுனால ஒரு டி இருக்குன்னு தெரியும். ஸோ அப்போ ஆங்கிள் தெரியும், உன்னுடைய டென்ஷன் ஹைபாட்னியூஸ் தெரியும், ஆப்போசிட் தெரியும்னா சைன் டீட்டா ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில். அதே ஒய் ஆக்சிஸில் பார்க்குறப்ப என்ன ஆகும்னா உனக்கு இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஆல்ரெடி ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸை ஒர்க் ஆகுது. ஓகேவா? அது எம்ஜின்னு வச்சுக்கோ. இப்போ இங்கே போட்டிருப்பேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறனால எம்ஜி, அந்த எம்ஜி நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால மைனஸ் எம்ஜின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி மேலே எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு தெரியும், ஆனால் என்ன ஃபோர்ஸ்னு தெரியாது. நார்மல் ஃபோர்ஸ் இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? நார்மல் ஃபோர்ஸ்ன்னு தான் பார்த்தோம். ஓகேவா? அந்த நார்மல் ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் சும்மா எஃப்னு வச்சுக்கிறேன். ஓகே, அந்த எஃப்னு வச்சுக்கிட்டு இங்கே எனக்கு என்ன தெரியும்? எனக்கு நார்மல் ஃபோர்ஸ் தெரியும், டென்ஷன் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆங்கிள் எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். இது உன்னுடைய கிராவிட்டி, இது உன்னுடைய நார்மல் ஃபோர்ஸு, இது உன்னுடைய டென்ஷன் ஃபோர்ஸு, இது உன்னுடைய மேலே சீலிங்லேருந்து கட்டப்பட்ட கயிறு. இந்த கயிறுலேருந்து வர ஆங்கிள் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? டீட்டான்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற இந்த ஆங்கிளும் இங்கே ஃபார்ம் ஆகிற இந்த ஆங்கிளும் சேம். அதனால் இந்த டீட்டா மாதிரியே நான் இங்கே உள்ளேயும் கொண்டு வந்து ஒரு டீட்டா போட்டுக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்? டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட்டு, டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்னியூஸு, மீதி இருக்கிறது அட்ஜசன்ட். ஓகேவா? இது அவனுடைய அட்ஜசன்ட். ஸோ இப்போ என்னென்னா உனக்கு தெரியும்? ஆங்கிள் தெரியும், ஹைபாட்னியூஸு டென்ஷன் ஃபோர்ஸ்னு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அட்ஜசன்ட்டில் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹைபாட்னியூஸும் அட்ஜசன்ட்டும் தெரிஞ்சால் என்ன தெரியணும்? இங்கே காஸ் டீட்டா.
அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட்டுக்கு ஃபோர்ஸ்னு ஆல்ரெடி எழுதிக்கலாம், ஹைபாட்னியூஸில் டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது ரெண்டுலேயும் ஃபோர்ஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி இப்போ எல்லாம் டி அந்த பக்கம் கொண்டு போனால் டி காஸ் தீட்டான்னு ஆகிடும். ஆல்ரெடி இப்போ வந்து மொத்த ஃபோர்ஸு ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது, இந்த ஃபோர்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மைனஸில் இருக்குது. ஸோ டி காஸ் தீட்டா மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 0, டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஏன்னா மைனஸ்க்கு இருக்குன்னா அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். இப்போ எதுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா, இந்த பக்கம் டி சைன் தீட்டா இருக்குது, இந்த பக்கம் டி காஸ் தீட்டா இருக்குது. ட்ரிக்னாமெட்ரி வேல்யூலாம் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதிலாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு வேல்யூவும் டிவைட் பண்ண போகிறோம். டி காஸ் தீட்டா டி சைன் தீட்டா பை டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் மேலே எஃப் இருக்குது, இந்த பக்கம் கீழே வந்து எம்ஜி இருக்குது. ஓகேவா? டியும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டியும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவுடைய ஃபார்முலா வந்து டேன் தீட்டா. ஓகேவா? ஏன் டேன் தீட்டா வருதுன்னு சொல்கிறேன் பாரு. சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன, adjacent by hypotenuse. ரெண்டுமே ஹைபாட்னியூஸ் காமனாக இருக்கனால கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இருக்குது. இங்கே பாரு tan தீட்டாவோட வேல்யூ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதனால தான் tan தீட்டான்னு அதை சொல்கிறோம். எஃப்இ பை எம்ஜி அப்படியே இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து எஃப்இயோட ஃபார்முலா தெரியும், 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 by R². அந்த ஃபார்முலா எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணேன். இதுக்கு பதிலாக இப்போதைக்கு நான் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கணும், இதுக்கு பதிலாக நான் கேன்னு வச்சுக்கிறேன். அதுதான் நம்மளுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட். ஓகேவா? கேன்னு வச்சு போடுறப்ப என்ன ஆகும்னா, கே இன்ட்டு இந்த ரெண்டு சார்ஜும் சேம் சார்ஜுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ Q1 Q2க்கு பதிலாக நான் ரெண்டுமே Q1 வச்சு Q² மாற்றிக்கிறேன். கீழே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு எம்ஜி இருக்குது ப்ளஸ் R² இருக்குது. ஓகேவா? நமக்கு தேவை Q தான் தேவை. அதனால் Q² மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் கொண்டு போ. இந்த மாதிரி ஒரு உனக்கு கடைசியாக வந்துட்டு tan தீட்டா எம்ஜி இந்த மாதிரி வந்துடும். ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு KQ² பை எம்ஜி. ஏன்றது டிஸ்டன்ஸு. ஓகேவா? அதாவது ஏன் வந்து எல் சைன் 2L சைன் தீட்டான்னு போட்டிருக்கான்னா, நம்மளுடைய டயக்ராம் முன்னாடி டயக்ராம் போயிட்டு இங்கே வர ஒரு செகண்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லென்த் வந்துட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு லென்த் வந்துட்டு ஏ. ஓகேவா? நம்மளுடைய சால்வ் பண்ணுறப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இந்த லென்த்துக்கான ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். அதுதான் நம்ம என்ன டி சைன் தீட்டான்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அப்போ இதனுடைய இந்த லைன், இந்த வெர்டிக்கல் லைன் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தியா, அது வந்து உன்னுடைய இந்த லைன். ஸோ சார்ஜ்லேருந்து அந்த லைன் வந்து டி சைன் தீட்டா அப்படின்னா, அந்த பக்கமும் ஒரு சார்ஜ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஒரு சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸும் வந்துட்டு டி சைன் தீட்டா தான். அதனால தான் அங்கே வந்துட்டு நம்ம 2t சைன் தீட்டான்னு போட்டிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2t சைன் தீட்டான்னு போட்டிருப்போம். ஏன் எல்ல போட்டிருக்கோன்னா, லென்த்து அந்த அந்த கயிறோட லென்த் வந்து எல்னு கொடுத்ததுனால டீக்கு பதிலாக நான் எல்லை சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ Q² மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போ. என்ன வரும்னா tan தீட்டா எம்ஜி. இந்த 2 வந்து 4 ஆகிடும், எல் வந்து L² ஆகிடும், சைன் வந்து sin² தீட்டான்னு ஆகிடும். Q² வேல்யூ இப்போ Qக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா வந்துட்டு காமனான வேல்யூலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் எடுத்தீங்கன்னா tan தீட்டா எம்ஜி 4L² தீட்டா sin² தீட்டா டிவைடட் பை கேன்னு வரும். இந்த 4L² தீட்டா வந்து வெளில எடுத்துக்கலாம். 4 வந்து ரூட்டுக்கு வெளியில் எடுத்தால் 2 ஆகிடும், L² ரூட்டுக்கு வெளியில் எடுத்தால் L ஆகிடும், sin² தீட்டா ரூட்டுக்கு வெளியில் எடுத்தால் sin தீட்டான்னு ஆகிடும். அதாவது இந்த மாதிரி ஆகிடும். மீதி ரூட்டாக இருக்கிறதுலாம் அப்படியே வச்சுக்கோ. இப்போ உனக்கு வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணேன். இது வரைக்கும் நீ கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சைன் தீட்டாவோட ஆங்கிள் வந்து 7 டிகிரின்னு கொடுத்துருக்கான் சம்பளம் வந்துட்டு. ஓகேவா? 7 டிகிரி. லென்த்து கொடுத்துட்டான் சம்பளம், அதுவும் போட்டாச்சு. கிராவிடேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 1 மில்லிகிராம் கொடுத்ததுனால 10⁻³ போட்டிருக்கேன். ஏன்னா 1 மில்லிகிராம்னா 1 × 10⁻³ சொல்லுவாங்க. எல்லாம் போட்டு சப்ஸ்டிட் பண்ணுறப்ப உனக்கு ஆன்சர் வரும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த sin 7 டிகிரி tan 7 டிகிரி இதுக்கெல்லாம் உனக்கு வேல்யூ தெரியாது. ஏன்னா அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் வந்துட்டு உனக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் இன்னொரு வீடியோ வந்து விளக்கமாக போடுறேன். உனக்கு இப்போதைக்கு இந்த சம்மை நீ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டேன்னா கூட உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? நீ ஆன்சர் கண்டுபிடிக்கலன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஒரு சம். ஓகே. ஸோ அடுத்தது பார்க்குறப்ப என்னென்னா, ஸோ இது தயவு செஞ்சு இது புரியுதான்னு நல்லா பாரு. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்மு. புரியலைன்னா எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். நான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் மட்டும் வந்துட்டு இன்னொரு
வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு calculate the electrostatic force and gravitational force between proton and electron. ரெண்டு ஃபோர்ஸுமே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெண்டுக்கான எல்லா வேலையும் கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான சம் தான், ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தோம், K × Q1/Q2/R² பார்த்தோம். இங்கே வந்துட்டு ரெண்டு சார்ஜுமே சேம் தான் அப்படின்றதுனால, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டுக்குமே சேம் தான், 1.6 × 10⁻⁻⁻⁻⁻⁻ அதை போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிட்டாங்க. ஆர் வந்து கொடுத்துருக்கான் சம்மில் 5.3 × 10⁻⁻11 அதையும் போட்டு சப்ஸ்டிட் பண்ணால் உனக்கு ஃபோர்ஸோட வேல்யூ கிடச்சிடும். அதே சமயத்தில் உனக்கு கிராவிடேஷனுடைய வேல்யூ என்னென்னா இங்கே போட்டிருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபார்முலாவில் மாஸ் கொடுத்துட்டாங்க, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். இந்த கொஷனில் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the electrostatic force and gravitational force between photons and electrons. They are separated by the magnet of charges and கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு இது வரைக்குமே ஆன்சர் முடிஞ்சது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லி பண்ணுறாங்கன்னா, நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படி கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்டெப் போட்டிருக்காங்க. இதை நீ சம்மில் போடனாலும் பிரச்சனை கிடையாது. பட் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் கூலும் ஃபோர்ஸையும் டிவைட் பண்ணுறாங்க. FE/FG. FEயோட வேல்யூ முன்னாடி கண்டுபிடிச்சோம், FGயோட வேல்யூ முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ பெரிய வேல்யூ வருது. ஓகேவா? அதாவது F இங்கே போடுறேன், FE டிவைடட் பை FG வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 10⁻39. அந்த 2.41 நான் போடல, ஏன்னா அது அது ஒரு முக்கியத்துவமான வேலை கிடையாது. ஸோ இப்போ 2039. ஓகேவா? சாரி, மோசமாக எழுதுறேன். ஸோ இது வந்துட்டு இந்த FG எந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும், FE = 10⁻39 FG அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட 10⁻39 மடங்கு ரொம்ப அதிகமான ஒரு என்ன அப்படின்றாங்க. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணத்தினால தான் என்னென்னா, நீ ஒரு பேப்பரெல்லாம் கீழே கட் பண்ணி போட்டு ஒரு சீப்பை வந்துட்டு அது பேப்பர் மேலே மூவ் பண்ணுறப்ப பேப்பர் வந்து சீப்போட அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டெஃபினேஷன் இது வந்து சும்மா ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோ. ஸோ இது வந்து ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து 2 சார்ஜை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னுமே வருது ஒரு 2 சார்ஜுக்குள்ளே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் 2க்கும் மேற்பட்ட சார்ஜஸ் பற்றி நீ படிக்கிறப்ப இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கார்டிங் டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், total force acting on a given charge is equal to vector sum of force exerted by all other charges. For example, Q1, Q2, Q3 3 ஃபோர்ஸ் இருக்குன்னு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ. Q1ல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னா F2 மூலமாக கிடைக்கிற ஃபோர்ஸும் F3 மூலமாக கிடைக்கிற ஃபோர்ஸையும் கூட்டினீங்கன்னா உனக்கு Q1ல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் என்ன 100 சார்ஜ் இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னா 99 சார்ஜில் வர ஃபோர்ஸையும் நீ ஆட் பண்ணினா அந்த ஒரு சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அதோடைய ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டோட்டல் ஃபோர்ஸ் = எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபார்முலா பார்த்துக்கோ, டெஃபினேஷன் பார்த்துக்கோ, ஷார்ட் டிப்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம், அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 சார்ஜ் இருக்குது. ஸோ முதல்ல ஒரு 2 சார்ஜ் பார்த்தோம், அப்புறம் 2 சார்ஜ் பால்ஸ் வந்து தொங்க விட்டுருக்குறாங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து 4 சார்ஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஐ எம் டேக்கிங் அ பாஸ் ஹியர். நம்ம இந்த வீடியோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நான் அடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ கீப் வாட்சிங். உங்கள் கமெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு போடுங்க. புரியலைன்னா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.